நியாயாதிபதிகள் 6:12 எடுத்து வாசிங்க. கர்த்தருடைய தூதன் ஆனவன் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஒருவனோடு இருந்தார் அப்படின்னா அவன் நோஞ்சானா இருப்பானா இல்ல பராக்கிரமசாலியா இருப்பானா? அப்ப ஏன் நம்ம எல்லாம் நோஞ்சானா இருக்கிறோம்? ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அழகா. அப்ப ஆண்டவர் நம்மளோட இல்ல அப்படின்னு சொல்றோம். அவர் நம்மளோட இருக்கதான் செய்யறாரு, நாம தான் அவரோட இல்லை. நாம தான் அவரோட இல்லை. அப்ப கிதியோன் அங்க பாருங்க, மீதியானியருக்கு பயந்தவனா இருக்கிறான். அந்த கோதுமை அறுவடை பண்ணி எடுத்துட்டு வரும்போது அவன் இடத்துல புடுங்கி கொண்டு போயிடுவான். அந்த ஜனங்களுக்கு பயந்து அவன் ஒடுங்கினவனா இருக்கான். இன்னைக்கு எதுக்கெல்லாம் பயப்படுறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா லிஸ்ட் போடலாம். எல்லாருக்கும் யூனிவர்சல் ப்ராப்ளம் ஒன்னே ஒண்ணுதான், கடனுக்கு பயப்படுவோம், அடுத்து வியாதிக்கு பயப்படுவோம், அடுத்து அதெல்லாம் சின்ன பயம், அதெல்லாம் பயமே இல்லை. ஒரு தேவ பிள்ளை முதல்ல இது ரெண்டுத்துக்கு தான் முக்கியமா தேவ பிள்ளைங்க பயப்படுறது, கடனுக்கு, இன்னொன்னு வியாதிக்கு. இதுக்கு காரணம் யாரா இருப்பாங்கன்னா நாம தான் இருப்போம். ஆனா ஒரு தேவ பிள்ளை ஒண்ணுத்துக்கு பயந்துட்டான்னு வச்சுக்கீங்களா, இந்த ரெண்டுத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்துக்கு தேவ பிள்ளை பாவம் செய்யறதுக்கு பயம் வந்துருச்சுன்னா, பாவம் செய்யாதபடிக்கு பயத்துல தன்னை காத்து கொள்வானா, இந்த கடனுக்கும் சரி இந்த வியாதிக்கும் சரி அவன் பயப்பட வேண்டிய சூழல் வரவே வராது. அல்லேலூயா. அங்க பர்மிஷன் கொடுத்துடுறோம், இங்க வந்து மாட்டிக்கிறோம். அவ்வளவுதான். ஒண்ணு வாங்கினா ஒன்று இலவசம். அப்ப பாவம் செஞ்சா இதெல்லாம் இலவசமா நம்ம சரீரத்துல வந்துகிட்டே இருப்பாரு. ஆண்டவர் இன்னைக்கு என்ன தெளிவா சொல்றேன்னா, என் பிள்ளைகளை, மைட்டி மேன் ஆஃப் வேலர், என் பிள்ளைகளை நான் பராக்கிரமசாலியாய். சில பேர் இருப்பாங்க, தம்பி இதை செய் தம்பி, உன்னால முடியும் தம்பி அப்படின்னு சொன்னா, நானாங்க நான்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, எவ்வளோ தோல்வி பார்த்துறேன், எனக்கெல்லாம் பலனே இல்லை, என்கிட்ட கொடுக்காதீங்க, இதை தூக்க சொல்றீங்களா, நான் வேணா தூக்கி வைக்கிறேன், அவ்வளோதான், என்ன ஓனர் ஆக்கிலாம் நீங்க பார்க்காதீங்க, அதுக்கெல்லாம் நான் லாக்கியே இல்லை சொல்லியிருக்கிறீங்களா, அதுக்கெல்லாம் நான் லாக்கியே இல்லைன்னு சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறவர்கள் உண்டு இந்த இடத்துல. அந்த இருதயம் இருக்குது. ஆனால் அந்த இருதயத்துக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை தாழ்த்தி கொள்ளலாம், ஆனால் நான் உன்னை தாழ்வாய் பார்க்கவில்லை, நான் உயர்வாய் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ என் பார்வையில பராக்கிரமசாலி. உலகம் உன்னை தாழ்மையை பார்க்கும், ஆனால் தேவனோ உன்னை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறார். கிதியோன் தன்னைத்தானே தாழ்மையை பார்த்தார், ஆனால் தேவ பார்வையில அவர் பராக்கிரமசாலியா இருக்கிறார். அல்லேலூயா. ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு விரோதமாய் உலகமே உங்களுக்கு அறிவு இல்லை, நீ பயந்தாங்கோலி, நீ முட்டாளுன்னு சொன்னாலும் கவலையே படாதீங்க. எப்போ கவலைப்படணும்னா, நம்மள நாமே நான் ஒண்ணுமே இல்லை, ராசி இல்லாதவன், எனக்கு ஒண்ணுமே ஞானமே இல்லைன்னு சொல்றவே கூடாது. அந்த வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரவே கூடாது. சொல்லுங்களேன், நான் பராக்கிரமசாலி. சொல்லுங்க, நான் பராக்கிரமசாலி. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அவன் நான் பராக்கிரமசாலி. அவன் ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கறான்னா, பலசாலியா பார்க்கிறார், பயப்படுற பிள்ளையா பார்க்கல. பயப்படுற பிள்ளையா இருக்கிற நம்ம இடத்துல இன்னைக்கு வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பராக்கிரமசாலியாய் பார்க்கிறேன், நீ பலன் கொண்டு போ, உன் கூட வருகிறது நான் அல்ல, உன் கூட நான் வரேன், நீ என்ன வேதனையில இருந்தாலும் உன் கூட நான் வரேன். சில பேர் தைரியமா இருக்கிற மாதிரிலாம் பேசுவாங்க, 10 பேருக்கு முன்னாடி பயங்கர தைரியமா பேசுவாங்க. ஆனா 10 பேர் போனதுக்கு அப்புறம் அவங்க அழுவாங்க பாருங்க, ஐயோ அந்த அழுகையை யாராலையும் தேர்த்தவே முடியாது, பயந்து நடுங்குவாங்க. நம்மள ஆண்டவர் அப்படியெல்லாம் படைக்கல, நம்மள தைரியமா. அப்போ என்னால எல்லாம் செய்ய முடியும்னு சொல்லுங்களேன். இதோட இன்னொரு வார்த்தை சேருங்க, கூட்டுங்க, என் இயேசு கிறிஸ்துவாலே என்னால் எல்லாம் செய்ய முடியும். இதுதான் வெயிட்டேஜ். அப்ப இயேசு கிறிஸ்து கூட இருப்பாருன்னா நம்மளால எல்லாமே செய்ய முடியும். அல்லேலூயா. அங்க 6:13 வாசிங்க.
அப்பொழுது கிதியோன் அவனை நோக்கி, ஆயன் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுமானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அப்படியே பாருங்க சிஸ்டர், எங்க பாருங்க, கர்த்தர் எங்களோடு இருந்தா எங்களுக்கு ஏன் இந்த பாடு வருது, எங்களுக்கு ஏன் இந்த வேதனை வருது அப்படின்னு கிதியோன் கேட்கிறார். கிதியோன் மட்டும் கேட்கல, நாமும் அப்படிதான் கேட்கிறோம். ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். கர்த்தர் கூட தாங்க இருக்கிறாரு. நாம தான் செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சு கர்த்தரை விட்டு தூரம் போயிட்டோம். அந்த ஜனங்கள் தூரம் போன ஜனங்கள். அந்த ஜனங்கள் எங்க போன ஜனங்கள்? பாவத்தினால தூரம் போன ஜனங்கள். அந்த தூரம் போன ஜனங்களை அந்த கூக்குரல் கேட்டபடியினால அங்க தேவன் இறங்குகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம தூரம் போயிட்டோம், ஆனா கூக்குரல் இடல. ஆனா இடுவோம் என்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவரா இருக்கு. அங்க இன்னொன்னு பார்க்கலாம். கிதியோன் சொல்றாரு, எங்கள் முற்பிதாக்கள் எகிப்திலிருந்து நீங்க எங்களை கொண்டு வந்தீங்களே, அந்த வல்லமையை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இப்ப எங்க போயிட்டீங்க? அப்போ ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை நாம நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும். எப்படி ஆ ஏ பி அப்படின்னு எழுத சொல்லி தரமோ, பிள்ளைங்களை பக்கத்துல உட்கார வச்சு கர்த்தர் பெரியவர், அவர் பராக்கிரமசாலி, அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவன்னு சொல்லி கொடுக்குற தாய் தகப்பனா இருக்கணுங்க. எத்தனை பேர் அடிச்சு பைபிள் சொல்லி கொடுத்துருவீங்க? சொல்லுவீங்க. பைபிள் படிக்கலன்னா அடிப்பீங்களே தவிர, பைபிளை எடுத்து அழகா அந்த பிள்ளைங்களுக்கு கைகளை வச்சு சொல்லி கொடுத்த தாய் தகப்பன்மாரு உலகமெங்கும் குறைவா தான் இருப்பாங்க. உலகமெங்கும் குறைவா இருப்பாங்க. கற்றுக் கொடுக்க வேண்டியவைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய வயதுல கற்றுக் கொடுத்துட்டோம்னா நம்ம பிள்ளைங்க பராக்கிரமசாலியா வந்துடும். பேரண்ட்ஸுங்களுக்கு நேரம் இருக்கும். என்னென்ன கிளாஸ்க்கு? ஃபிஜி கிளாஸ்க்கு, ஐஐடிக்கு, என்ட்ரன்ஸுக்கு, நிறைய சிலம்பாட்டத்துக்கு, பாக்ஸிங்க்கு, எல்லாத்துக்கும் நம்ம பிள்ளைங்களை ஷெட்யூல் பண்ணி பிக்கப் பண்ணி கூட்டு போய் விட்டு வருவோம், வெயிட் பண்ணி கூட்டு வருவோம். ஆனால் ஒரு 10 நிமிஷம் ஒரு வேதத்தை கையில் ஏந்தி அவனுக்கு இயேசு கர்த்தர் செய்த மகத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் நம்ம பிள்ளை பராக்கிரமசாலியாக இருக்கும். இங்கே தவற விடுறோம். திருச்சபையே தன் பிள்ளைகளை நம்மளுடைய பிள்ளைகளை இங்கே தவற விடுறோம். படிக்கலைன்னு அடித்து படிப்பை சொல்லி தரீங்கல்ல, ஒரு வேதத்தை படிக்கலைன்னா அடிக்கிறீங்களே தவிர அதை எப்படி படிக்கணும்னு எந்த பேரண்ட்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்குறீங்களா? நல்ல அமைதி, வருகைக்கு முன்பாக ஒரு அமைதி இருக்கும்ல, அந்த அமைதி இருக்கு. நல்லதுதான், பரவாயில்ல. காலம் தாழ்த்தினாலும் இப்போ கையில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு இப்போ வேதத்தை சொல்லி நம்ம கொடுப்போம்னா அந்த பிள்ளைகள் பராக்கிரமசாலியாக வருவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அப்போ பார்க்கலாம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. அப்போ இன்னைக்கு என்ன தேவைக்காக நீங்க வந்திருக்குன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை, உனக்கு விரோதமாய் 1000 எழும்பலாம், உனக்கு விரோதமாய் 1000 போராட்டங்கள் வரலாம், சரீர உபாதைகள் வரலாம், ஆனால் உன் கூட வருகிறது நான் அல்லவோ. உனக்கு இருக்கிற இந்த விசுவாசத்தோட போ. நீ போய் அங்கே கையை வைக்கும் பொழுது நீ யார் மேலே கையை வைக்கிறியோ அவர்களுக்கு நான் பிரத்யட்சமாக இறங்கி நான் விடுதலை தருகிற தேவனாக இருக்கிறேன். யாருக்கான வார்த்தை தெரியாது, ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறார் ஆண்டவர், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. நான் ஒன்றுமே இல்லைன்ட்டு நீ உள்ளே வந்திருக்கலாம், நான் வேஸ்ட்டுன்னு வந்துருக்கலாம், உனக்கு ஜெபிக்க கூட தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், ஏதோ உழண்டு கிடக்கிற, ஆனால் கர்த்தர் உன்னோடு வருகிறார் என்கிற விசுவாசம் தேவ பிள்ளைய உனக்கு இப்பொழுது உண்டாகுமே. ஆனால் எந்த பலத்தோடு போ, உன்னோடு வருகிறது நான் அல்லவோ. என் நாமத்தினாலே நீ கைகளை வைக்கும் பொழுது அங்கே பரிபூர்ண சுகத்தை நான் தருகிற தேவனாயிருக்கிறேன். உன் கரம் பலனற்ற கரமாய் இருந்தாலும் என் கரம் உன் கரத்தோடு சேரும் பொழுது நீ யுத்த வீரனாய் யுத்த வீராங்கனையாய் பார்க்கப்படுவாய். அல்லேலூயா. யுத்த வீராங்கனையாய் பார்க்கப்படுவாய். தேவஜனமே, சோர்ந்து போகாதீங்க. என்னைக்குமே உங்களை தாழ்த்திக்காதீங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தப்படுகிறவன் உலகத்துக்கு முன்பாக உயர்த்தப்படுவான். கர்த்தருக்கு முன்பாக ஒன்றும் இல்லை என்று தன்னை தாழ்த்துகிற பலவீனன் உலகத்துக்கு முன்பாக பராக்கிரமசாலியாக இருப்பான்.
உலகத்துக்கு முன்பாக. அப்ப இந்த உலக ஜனங்களோட போட்டி போட்டு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது நல்லதுதான். ஆனால் அது போட்டி போகும்போது அங்க லட்சங்கள் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சமூகத்துல என்னை தாழ்த்தி நான் ஒண்ணுமே இல்லப்பான்னு விழும்பொழுது அவனை கர்த்தர் தூக்கி எடுத்து அவனை பராக்கிரமசாலியா. இந்த பகுதிகள் அநேக காரியங்கள் உண்டு. நம்ம ஜெபத்துக்கு இன்னைக்கு நிறைய நேரம் கொடுக்கணுங்கிறதுனால நான் இதோட நிப்பாற்றேன். அங்க சொப்பனத்தில கிதியோன் எப்படிப்பட்டவன் என்பதை எதிரிக்கு ஆண்டவர் உணர்த்தி அந்த வார்த்தையை கிதியோன் கேட்டு யுத்த காலத்துக்கு போக வைக்கிறாரு. அப்படின்னா நம் தேவன் எவ்வளவு பெரியவருங்க. உங்களை விரோதம் பண்ணுகிற ஜனங்களுக்கு ஒரு சொப்பனத்தை காமிப்பாரு. நீங்க பெரிய ஆளு, நீங்க போய் சொல்ல வேண்டாம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, நினைச்சனா அவ்வளவுதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் வீட்டில் வந்து பார்த்தா தான் தெரியும், அம்மா சொல்லுமா அப்படின்னு நடுக்கமுடையவர்களாய் நாம் இருப்போம். ஆனால் ஆண்டவரோ தன் பிள்ளைகளை சத்ருவின் சொப்பனத்திலே காண்பித்து என் பிள்ளை எவ்வளோ பெருசுன்னு உணர்த்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இன்னைக்கு வந்திருக்கிற தேவஜனமே, நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை பராக்கிரமசாலியை இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் வெற்றியே பெறலை, ஏதோ உலண்டு கிடக்கிற யாருடைய உதவினாலே என் வாழ்க்கை போதுன்னு நீங்கள் நினைக்கிற இந்த வேளையில் கர்த்தர் சொல்லுகிற காரியம் இதோ உன்னோடு வருகிறதுனால அல்லவோ. நீ என்ன காரியம் செய்யணும்னு நினைக்கிறியோ என் பலத்தோடு நீ செய்யும் பொழுது உன்னோடு இருந்து உன்னை நான் ஜெயம் எடுக்க வைப்பேன். உன் குடும்பம் சுகித்து செழித்து வாழ்வதை நீயும் பார்ப்பாய், உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க. இதனால் வரைக்கும் மனுஷனை சார்ந்து ஒரு டிசிஷன் கூட வாழ்க்கையில் எடுக்க முடியாத நிலையில் இருக்கிற தேவ பிள்ளையே, இனி உன்னுடைய டிசிஷன் கர்த்தருடையதாக இருக்கும் பொழுது, கர்த்தரோடு நீ இணைக்கப்படும் பொழுது, கர்த்தரோடு நீ ஒட்டி கொள்ளும் பொழுது உன்னுடைய டிசிஷன் பெஸ்ட் டிசிஷனாக இருக்கும். அந்த டிசிஷனுக்கு நிறைய பேர் தலை வணங்குவாங்க. ஏன்னா கர்த்தர் உனக்கு ஞானத்தை அருள பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பனே, கிதியோனை குறித்து இந்த நாளிலே நீ வெளிப்படுத்தினீர். இந்த நாளிலும் கூட எங்களை பராக்கிரமசாலியை பார்க்கிற தேவனுக்கு நன்றி. மீதியாக இருக்கிற வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் மூலமாக வேண்டிய நல்ல பிதாவே, ஆமென்.